வணக்கம் நண்பர்களே. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி சம்பந்தமான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலாக தான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய மாணவர்கள் இந்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பிரியாம்பிளில் இந்தியா ஒரு சோஷியலிஸ்ட் நாடு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு? பிரியாம்பிளில் சொல்லப்படுற சோஷியலிசம்கான அர்த்தம் என்ன? சோஷியலிஸ்ட் நாடுகள் அல்லது கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய சோஷியலிசம் கொள்கை இங்கே அப்ளை ஆகுமா, அல்லது பிரியாம்பிளில் சொல்லப்படுற சோஷியலிசம்க்கு வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்த கேள்வி தான் எழுப்பியிருந்தாங்க. ஒரு நல்ல கேள்வி. இன்னும் நிறைய பேருக்கு இது சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது. இதற்கான விடையை நாம் தரேன். நம்ம சேனலில் ஏற்கனவே கேபிட்டலிசம், சோஷியலிசம், கம்யூனிசம் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் வேணும்னா பார்க்கலாம். இந்த வீடியோவில் மறுபடியும் இந்த கான்செப்ட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கான்செப்ட்ஸை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் பிரியாம்பிளில் சொல்லப்படுற சோஷியலிஸ்ட் அப்படின்றதுக்கான அர்த்தம் நமக்கு புரியும். சரி, முதல்ல கேபிட்டலிசம் இதற்கான அர்த்தத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேபிட்டலிசம் அப்படின்றது முதலாளித்துவம். கேபிட்டலிஸ்ட் முதலாளி, அவர் கையில் என்ன இருக்கும்னா முதலீடு இருக்கும், கேபிட்டல் இருக்கும், அதை இன்வெஸ்ட் பண்ணுவார். கேபிட்டலிசம் ஒரு எக்கனாமிக் ஃபிலாசபி, பொருளாதார கொள்கை. கேபிட்டலிசம் சில முக்கியமான ஃபீச்சர்ஸை சொல்லுது. இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கேபிட்டலிசமில் ஒரு நாட்டில் ப்ரொடக்ஷன் யார் கையில் இருக்கணும்னா பிரைவேட் செக்டர் கையில் தான் இருக்கணும், ஸ்டேட் கையில் இருக்கக்கூடாது. இங்கே ஸ்டேட் அப்படின்றது அரசு. அப்போ உற்பத்தியை பிரைவேட் செக்டர் மட்டும்தான் பண்ணணும். தனிநபர்கள் பண்ணலாம், நிறுவனங்கள் பண்ணலாம், கார்பரேட்ஸ் பண்ணலாம். மற்றபடி ஸ்டேட் ஷுட் நாட் எங்கேஜ் இன் ப்ரொடக்ஷன். அதே போல் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதுவும் பிரைவேட் செக்டர் கையில் தான் இருக்கும். ஆலைகள், நிறுவனங்கள் எல்லாத்தையும் பிரைவேட் செக்டர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் கேபிட்டலிசம். அடுத்தது, கேபிட்டலிசமில் பிரைவேட் வெல்த் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. பிரைவேட் வெல்த் அப்படின்றது தனிநபர் சொத்து. தனிநபர் சொத்து எங்கேருந்து வருதுன்னா ப்ராஃபிட்லேருந்து வருது. ப்ராஃபிட்டுங்கிறது லாபம். லாபம் எங்கேருந்து வருது? சர்ப்ளஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து வருது. உற்பத்தி செய்கிறாங்க, உற்பத்தி செய்யும் போது அதில் மிகுதி வருது, அந்த மிகுதியிலேருந்து லாபம் வருது. அந்த லாபம் தான் பிரைவேட் வெல்த்தாக மாறுது. இந்த பிரைவேட் வெல்த் யார் கையில் போகுது? தனியார் கையில் போகுது, பிரைவேட் செக்டர் கையில் போகுது. கேபிட்டலிசமில் ப்ராஃபிட்டுக்கு எல்லையே இல்லை, ஸ்கை இஸ் த லிமிட். நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் கையில் எந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது, ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குது, இதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் ப்ராஃபிட்டே எடுக்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிஸை ஜெனரலாக லேசர்-ஃபேர் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. லேசர்-ஃபேர் அப்படின்றது ஃப்ரீ காம்படிஷன் இருக்கும். தனிநபர்கள், நிறுவனங்கள் எல்லாம் இதில் ஃப்ரீயாக கம்பீட் பண்ணலாம், லாபத்தை எடுக்கலாம். கேபிட்டலிசமோட சம்மந்தப்பட்டிருக்கூடிய ஒரு அரசியல் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி, மக்களாட்சி. நீங்கள் மெயினாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் தான் நீங்கள் கேபிட்டலிஸ்ட் ஃபிலாசபியை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நார்த் அமெரிக்கா, யூரோப், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் நீங்கள் கேபிட்டலிசமாக பார்க்கலாம். காரணம் என்னென்னா, டெமோக்ரஸி மூலமாக தான் உங்களுக்கு உரிமை கிடைக்கும், ரைட்ஸ் கிடைக்கும். அந்த ரைட்ஸை வச்சு தான் உங்களை நீங்கள் எம்பவர் பண்ண முடியும். உங்களுடைய டேலண்ட், ஸ்கில் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதன் மூலமாக பொருளாதாரம் வளரும். இதையும் நம்ம மனசில் வைக்கணும். கேபிட்டலிசம் இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமி தன்னைத்தானே பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுது. ஒரு ஈக்குலிபிரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபோர்ஸஸை எக்கனாமியை ரன் பண்ணணும்னு சொல்லுது. ரெண்டு முக்கியமான மார்க்கெட் ஃபோர்ஸஸ் என்னென்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை இது உற்பத்தியாளர்கள் கிட்டேருந்து வரும், அதாவது பிரைவேட் செக்டர் கிட்டேருந்து வரும். டிமாண்ட் மக்கள் கிட்டேருந்து வரும். உதாரணத்துக்கு மக்களுக்கு புத்தகம் தேவைன்னா பிரைவேட் செக்டர் புத்தகம் செய்வாங்க. மக்களுக்கு கார் வேணும்னா பிரைவேட் செக்டர் கார் செய்வாங்க. அப்போது இந்த எக்கனாமி பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டைனிங். இதில் ஸ்டேட்னுடைய ரோலே தேவையில்லை, பிரைவேட் செக்டரே போதும் அப்படின்னு கேபிட்டலிசம் சொல்லுது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். அடுத்தது சோஷியலிசம். சோஷியலிசம் அப்படின்றது சமூக உடைமை அல்லது பொது உடைமை அப்படின்னு சொல்லலாம். சோஷியலிசம் ஒரு ப்ராட் ஃபிலாசபி. இந்த சோஷியலிசம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்கணும், பொருளாதாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. சோஷியலிசம்குள்ளே நிறைய வேரியன்ஸ் இருக்குது. லிபரல் சோஷியலிசம், ஃபெமினிஸ்ட் சோஷியலிசம், மார்க்சின் சோஷியலிசம், இந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் சொல்லலாம். ஆனால் இது ஒரு ப்ராட் கான்செப்டாக நம்ம பார்த்தோம்னா இதில் சில முக்கியமான ஃபீச்சர்ஸை நம்மளால் கவனிக்க முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கேபிட்டலிசம்க்கு அப்படியே ஆப்போசிட்டான ஃபீச்சர்ஸை சோஷியலிசம் சொல்லுது. சோஷியலிசம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாட்டில் பிரைவேட் செக்டருக்கு ரோலே கிடையாது, எல்லாம் ஸ்டேட்டே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. ப்ரொடக்ஷன் ஷுட் பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். உற்பத்தியை ஸ்டேட்டு தான் பண்ணணும், ப்ரொடக்ஷனை ஸ்டேட்டு தான் பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஸ்டேட் கையில் தான் இருக்கணும்.
இப்போ ஓனர்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட், ப்ரொடக்ஷன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். காமன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுது, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. யார் மூலமா? ஸ்டேட் மூலமா. ஸ்டேட் தான் ஓனர்ஷிப்பை என்ஷோர் பண்ணணும். ஆனால் ஸ்டேட் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது? மக்கள் எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே போல் ப்ரொடக்ஷன்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் இருக்கு இல்லையா, அந்த அவுட்புட்டை ஸ்டேட் தான் எடுக்கும். ப்ரைவேட் செக்டர் எடுக்க முடியாது, தனிநபர்கள் நிறுவனங்கள் எடுக்க முடியாது. ஸ்டேட்டாக அதை எடுத்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கும். இதை சோஷியலிசம் சொல்லுது. அப்போ சோஷியலிசமில் நீங்கள் பேசிக்காக எதை பார்க்க முடியும்னா ஈக்குவாலிட்டியை பார்க்க முடியும், காமன் ஓனர்ஷிப்பை பார்க்க முடியும், காமன் ப்ரொடக்ஷனை பார்க்க முடியும். சொல்கிறது புரியுதா? அது இல்லாமல் சமூக ரீதியாக சோஷியலிசம் என்ன சொல்லுதுன்னா மக்கள் எல்லாரும் சமம்னு சொல்லுது. நோ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்னு சொல்லுது. ரிச் புவர், ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் கீழே அப்படின்ற செட்டப் கிடையாது, எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லுது. அந்த ஸ்டேட்டு யாரை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா தொழிலாளர்களை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரோலிட்டேரியட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரோலிட்டேரியட் அப்படின்றது அந்த பொருளாதாரம் இந்த தொழிலாளிகள் இருக்காங்க இல்லையா, உழைக்கும் வர்க்கம், அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் ப்ரோலிட்டேரியட் தான் அந்த அரசில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அந்த அரசே அந்த ஒர்க்கர்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சோஷியலிசம் சொல்லுது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக சோஷியலிசம் இருக்கும். இதை நம்ம மனசில் வைக்கணும். அப்போ சோஷியலிசமில் ப்ரைவேட் வெல்த் அப்படின்ற கான்செப்டே கிடையாது, ப்ராஃபிட் அப்படின்ற கான்செப்டும் கிடையாது. எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு பை த ஸ்டேட் விச் ரெப்ரசன்ட்ஸ் த பீப்புள். அடுத்தது கம்யூனிசம். கம்யூனிசம் ஒரு பெரிய கொள்கை. எக்கனாமிக் ஃபிலாசபி, சோஷியல் ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. சமூக ரீதியான கொள்கை, பொருளாதார ரீதியான கொள்கை, அரசியல் ரீதியான கொள்கை. கம்யூனிசம் என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட்டே கிடையாதுன்னு சொல்லுது. நாடு அப்படின்ற கான்செப்டே இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் ஈக்குவலாக ஒன்றிணைந்து ஒரே சமூகமாக செயல்படணும்னு சொல்லுது. இந்தியன்னு ஒருத்தர் கிடையாது, அமெரிக்கன் ஒருத்தர் கிடையாது, ரஷ்யன் ஒருத்தர் கிடையாது. எல்லாம் யூனிவர்சல் சிட்டிசன்ஸ். எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஒரு உலக சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு கம்யூனிசம் சொல்லுது. இது ஆன் பேப்பர் சொல்றது, புரியுதுங்களா? அடுத்தது நோ பிரைவேட் வெல்த், நோ மணி. தனி மனித சொத்து கிடையாது, பணமே கிடையாது அப்படின்னு கம்யூனிசம் சொல்லுது. அடுத்தது என்ன சொல்லுதுன்னா நோ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுது. மக்கள் மத்தியில் பாகுபாடு கிடையாது, பிரிவுகள் கிடையாது, எல்லாரும் ஒன்று அப்படின்னு கம்யூனிசம் சொல்லுது. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்யூனிசம் ஆன் பேப்பர், தியரிட்டிக்கல் ஃபீச்சர்ஸ். இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த ஃபீச்சர்ஸை உங்களால் உலக நாடுகளில் பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா கம்யூனிசம் நீங்கள் பியூர் ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கன்னா நாடே இருக்காது, கரெக்டாக? ஏன்னா நோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது. அப்போது சில நாடுகளில் நம்ம கம்யூனிஸ்ட் நாடுகள்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் நாடுகள். சோஷியலிசம் அப்படின்ற ஃபீச்சர் இருக்கும். ஏன்னா சோஷியலிசமில் தான் நீங்கள் ஸ்டேட் பார்க்க முடியும். எண்டு ஸ்டேட் என்ன? ஸ்டேட், நாடே இல்லாத ஒரு அமைப்பு. அப்போது கேபிட்டலிசம், கம்யூனிசம், இதுக்கு நடுவில் வர்றது தான் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கம்யூனிசம் பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிசம்லேருந்து இந்த உலக சமூகம் கம்யூனிசம்க்கு நகர்ந்து போயிடும். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் தான் சோஷியலிசம். இந்த சோஷியலிசம் இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேட் இருக்கும். அந்த ஸ்டேட்டை யார் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஒர்க்கர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மார்க்சிஸ்ட் ஃபிலாசபியில் அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டை யார் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா வேன்கார்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதான அரசியல் கட்சி ரெப்ரசன்ட் பண்ணும். வேன்கார்ட் பார்ட்டி யாருக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னா ஒர்க்கர்ஸ்க்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களால் கம்யூனிஸ்ட் நாடுகளை பார்க்க முடியாது, சோஷியலிஸ்ட் நாடுகளை நீங்கள் பார்க்கலாம். சைனா கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக சோஷியலிஸ்ட் நாடு. கியூபா ப்ராக்டிக்கலாக சோஷியலிஸ்ட் நாடு. நார்த் கொரியா ப்ராக்டிக்கலாக சோஷியலிஸ்ட் நாடு. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சோஷியலிசம் அப்படின்றது ஒரு ப்ராட் ஃபிலாசபி, அதுக்குள்ள நிறைய வேரியன்ஸ் இருக்குது. கம்யூனிசம் ஒரு ஃபிலாசபி. அந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது எ ஃபார்ம் ஆஃப் சோஷியலிசம். கம்யூனிசம்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் கான்செப்டாகவும் நம்ம சோஷியலிசமாக பார்க்கணும். அப்போது
கம்யூனிசம் பொறுத்த வரைக்கும் சோஷியலிசம் அப்படின்றது ஒரு இன்டர்மீடியரி ஸ்டேஜ் பிட்வீன் கேபிட்டலிசம் அண்ட் கம்யூனிசம். புரியுதுங்களா? ஸோ கம்யூனிசம், கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம், இந்த 3 கான்செப்ட்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது நாடுகளை கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்னு சொல்லுவோம், சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸ்னு சொல்லுவோம். இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, 100% சோஷியலிஸ்ட் கண்ட்ரி உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு அமெரிக்கா எடுத்துங்க, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. இங்கே கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற அர்த்தம் என்னென்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கேபிட்டலிசம்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனால் இதுவும் பியூர் கேபிட்டலிசம் கிடையாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம்கான சில ஃபீச்சர்ஸும் இருக்கும். உதாரணத்துக்கு அங்கே வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. வெல்ஃபேர் ஸ்டேட் கீழே சோஷியலிசமில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் முக்கியமான சில செக்டர்ஸ், ஆயில், ரயில்வேஸ், இந்த மாதிரி சில செக்டர்ஸை அரசை எடுத்து நடத்தும். விவசாயிகளுக்கு அரசு மானியம் கொடுக்கும். ஸ்கூல்ஸை கவர்மெண்ட்டே ரன் பண்ணும். இந்த ஃபீச்சர்ஸையும் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், பியூர் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி எங்கேயும் கிடையாது. அதுலேயும் சில ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசமை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க, பியூர் சோஷியலிஸ்ட் கண்ட்ரின்னு ஒரு கண்ட்ரி இந்த உலகத்தில் கிடையாது. உதாரணத்துக்கு சைனா எடுத்துங்க, ஃபீச்சர் சோஷியலிசம், ஆனால் 100% சோஷியலிசம் கிடையாது. அங்கே கேபிட்டலிசம்கான ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் இருக்கும். உதாரணத்துக்கு சைனாவில் 40 years முன்னாடி எக்கனாமியை லிபரலைஸ் பண்ணாங்க, ப்ரைவேட் செக்டரை அலோவ் பண்ணாங்க. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா சைனாவில் ப்ரைவேட் நிறுவனங்கள் இருக்குது, நிறைய பில்லியனர்ஸ் இருக்காங்க. இப்படி தான் நீங்கள் கேபிட்டலிசத்தையும் சோஷியலிசத்தையும் பார்க்க முடியும். இப்போ இந்தியா போன்ற நாடுகள் நாம் எந்த கேட்டகரியில் வரோம்னா, நாம் அதிகமாக கேபிட்டலிசமையும் ஃபாலோ பண்ணல, அதிகமாக சோஷியலிசமையும் ஃபாலோ பண்ணல. நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறோம். இதுதான் மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ரஃபாக சொல்லணும்னா 50% கேபிட்டலிசம், 50% சோஷியலிசம்னு சொல்லலாம். இந்தியா மிக்ஸ்டு எக்கனாமி, அரசும் இருக்கும், ப்ரைவேட் செக்டரும் இருப்பாங்க. ஆயில் இண்டஸ்ட்ரி எடுத்துங்க, அம்பானியோட நிறுவனம் ரிலையன்ஸும் இருக்கும், அரசு நிறுவனம் பாரத் பெட்ரோலியமும் இருக்கும். நத்திங் பட் மிக்ஸ்டு எக்கனாமி. மிக்ஸ்டு எக்கனாமியில் சோஷியலிஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதன் மூலமாக ப்ரைவேட் செக்டரும் உள்ளே வந்துடும். அதே போல் கேபிட்டலிசம் மூலமாக ப்ரைவேட் செக்டர் வந்துடும். சோஷியலிசம், கேபிட்டலிசம், பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர். இந்தியா மட்டும் இல்லை, நிறைய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நீங்கள் மிக்ஸ்டு எக்கனாமி சிஸ்டம் தான் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பாகிஸ்தான், மெக்சிகோ, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி நாடுகளில் இந்த மிக்ஸ்டு எக்கனாமி செட்டப்பை உங்களால் கவனிக்க முடியும். சரி, இப்போ முக்கியமான கேள்வி, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கூடிய சோஷியலிஸ்ட், இதற்கான அர்த்தம் என்ன? சரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிளில் சொல்லப்பட்டிருக்கூடிய சோஷியலிசம், இந்த சோஷியலிசம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிசம் பார்த்தோம்ல, அதில் வர்ற சோஷியலிசம் கிடையாது. அதாவது பியூர் சோஷியலிசம் கிடையாது. புரியுதுங்களா? சைனாவில் இருக்கிற மாதிரியோ, கியூபாவில் இருக்கிற மாதிரியோ, நார்த் கொரியாவில் இருக்கிற மாதிரியோ, இதுக்கு முன்னாடி யூஎஸ்எஸ்ஆரில் இருந்த மாதிரியோ சோஷியலிசம் கிடையாது. அப்போது இந்த சோஷியலிசம் அப்படின்றது பியூர் சோஷியலிசம் கிடையாது. இதில் சோஷியலிசமில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்காது. சோஷியலிசமில் இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸை நம்ம எடுத்திருக்கோம். அதே நேரத்தில் இங்கே டெமோக்ரஸி ஃபீச்சரும் அப்ளை ஆகும். அப்போது சோஷியலிசம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது கூட என்ன வந்துருக்குன்னா டெமோக்ரஸினுடைய ஃபீச்சர்ஸும் வந்துருக்கு. டெமோக்ரஸி மூலமாக ரைட்ஸ் கிடைக்குது, உரிமைகள் கிடைக்குது. டெமோக்ரஸி மூலமாக இந்த சோஷியலிசமில் ப்ரைவேட் செக்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே சோஷியலிசம் இருக்குது, அதே நேரத்தில் கேபிட்டலிசமும் இங்கே உள்ளே வந்துடுது. நாம் இதை சோஷியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம், ஆனாலும் இது பியூர் சோஷியலிஸ்ட் எக்கனாமி கிடையாது. இதை நம்ம டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிராண்ட் ஆஃப் சோஷியலிசமை மிக்சர் ஆஃப் கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் அண்ட் காந்தியன் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லலாம். காந்தியன் சோஷியலிசமில் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வெல்ஃபேர் அப்படின்றது மக்களுக்கான நலன், மக்களுக்கான வளர்ச்சி. பசி, பிணி இதெல்லாம் இருக்கக்கூடாது. மக்களுக்கான நலன், இதை நாடு என்ஷூர் பண்ணணும். மக்கள் வளர வேண்டும், அவங்க மத்தியில் ஈக்குவாலிட்டி இருக்கணும், டெவலப்மெண்ட் இருக்கணும். இந்த கான்செப்ட் தான் காந்தியன் சோஷியலிசம். அப்போது காந்தியன் சோஷியலிசம் ப்ளஸ் கம்யூனிஸ்ட் சோஷியலிசம், அதாவது மார்க்சியன் சோஷியலிசம், இந்த ரெண்டுல இருந்தும் பிரின்சிபிள்ஸை எடுத்து நம்ம இந்தியன்
கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிளில் வச்சுருக்கோம். இதில் ஃபோக்கஸ் அதிகமாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பியூர் சோஷியலிசம் அப்படின்ற கான்செப்டில் இல்லை, ஆனால் வெல்ஃபேர் அப்படின்ற கான்செப்டில் தான் இருக்குது. வெல்ஃபேர் அப்படின்றது நல்ல மக்களினுடைய வளர்ச்சி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், இதெல்லாம் தான் இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ். இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் அப்ளை ஆகிற ஒரு கான்செப்ட் கிடையாது. சொல்லப்போனால் இன்னும் சில நாடுகளில் கூட இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்ற கான்செப்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புலையும் சோஷியலிசம் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஆனால் இந்த சோஷியலிசமும் பியூர் சோஷியலிசம் கிடையாது, டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். உதாரணத்துக்கு நேபாள், பங்களாதேஷ், அல்ஜீரியா போன்ற நாடுகள்லையும் இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா பியூர் சோஷியலிசம் கிடையாது, கம்யூனிஸ்ட் சோஷியலிசம் கிடையாது, ஆனால் ஒரு விதமான டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். சோஷியலிசம்ல இருந்த பிரின்சிபிள்ஸ் இங்கே எடுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் முக்கியத்துவம் எதுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா வெல்ஃபேர் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் நம்ம டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் இதை குறிக்கிறதுக்காக தான் சோஷியலிஸ்ட் அப்படின்ற சொல் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரியாம்பிளில் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.